வணக்கம் நண்பர்களே. இது மற்றும் ஒரு பதிவு ஆன்மீகம் சார்ந்து தான். இறைவனை பற்றி ஒவ்வொரு மதமும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே வர்றாங்க. அந்த கருத்தை நிரூபிக்கிறதுக்காக மனிதர்களுக்கிடையே தொடர்ந்து கலகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே வராங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா புத்தம் சமணத்திலிருந்து சைவம் வைணவம் வரைக்கும் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் மக்கள் நிறைய பேர் அன்னையிலேருந்து இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் பிறகு கிறிஸ்தவமும் அதுக்கப்புறம் இஸ்லாமு எல்லா மதமுமே ஜூஸ்லேருந்து எல்லா மதமும் இன்றைக்கி வரைக்கும் நடக்கக்கூடிய பெரும்பாலான மனிதனுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை அத்துமீறலும் அத்தனை துன்பத்திற்கும் ஆதாரமாக இருப்பது ஒவ்வொருத்தருடைய மதமாக தான் இருக்குது. அவங்களுக்கான ஒரு நியாயத்தை பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் சொல்கிறது தான் இறைவன், இதுதான் ரைட்டுன்னு. இறைவனை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு என்ன இருக்கிறது? இது என்னுடைய கேள்வி. இறைவன் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாரா? ரெண்டாவது, இறைவன் இப்படி இருந்தால் தான் சரின்னு சொல்லி ஒவ்வொரு மதமும் ஒரு பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? நான் கேட்குறேன் என்னென்னா, அப்படி இறைவன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெறுக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவனுடைய நம்பிக்கையை சொல்கிறீங்க. ரைட், ஓகே. இப்போ நான் ஒரு இந்து, இனியை இறைவன் நான் நிறைய சிவபெருமானை கும்பிட்றேன். ஸோ உடனே எனக்கு 3 கண்ணோட எனக்கு பறக்க வச்சுக்கிறாரா? எனக்கு 2 கண்ணு தான் இருக்குது, 2 காது தான் இருக்குது, ஒரு வாய் மூக்கு இவ்வளோதான், இப்படி தான் இருக்குது. என்னுடைய உருவம் வேறு மாதிரி இருக்கலாம், பட் அடிப்படை என்னுடைய உடல் கூறு இவ்வளோ தான். அதேமாதிரி உள்ளே இருக்கிற உள்ளுறுப்புலேருந்து கையிலேருந்து காலிலேருந்து எல்லாமே இப்படி தான் இருக்குது. வேறு ஒன்றும் மாறுதல் கிடையாது. இதே தான் இந்துக்கள் அனைவருக்குமே. இஸ்லாமியர்களுக்கு எங்கேயாவது 3 கை 4 கை இருக்கா? இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு என்ன 2 காலை விட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கால் இருக்குதா? இல்லை. வேணாங்க. இறை நம்பிக்கை இல்லாதவனை வேறு மாதிரி படைச்சிட்டாரா? தலையில் கும்பும் வச்சு படைச்சிருக்கிறாரு? இல்லை. எல்லோரும் ஈக்குவலாக தான் படைச்சிருக்கிறாரு. எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காரு. அதே மாதிரி நமக்கு இரத்த குறுப்புகள், ரத்தம் ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதுக்கு ரத்தத்தை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வெளியில் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சரில் இது தான் இருக்குது. உடல் உள்ளுறுப்புகள்லேருந்து எல்லாமே எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் படைச்சிருக்கிறாரு. இந்துக்கு ஒரு மாதிரி, முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி, கிறிஸ்தவனுக்கு ஒரு மாதிரிலாம் படைக்கலை. ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது இறைவனை நீங்கள் ஏன் பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பக்கமும் மாறி 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 அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எல்லா மதமுமே ஒன்றை நோக்கி தான் போகுது. அந்த மதத்துக்கு ஆணிவேராக இருந்த மகான்கள் சரியாக தான் இருந்தாங்க. ஏசு பிரான் சரியாக தான் இருந்தார், முகமது நபி சரியாக தான் இருந்தார், சிவபெருமான் சரியாக தான் இருந்தார், கிருஷ்ணர் சரியாக தான் இருந்தார். இங்கே இருந்த மகான்கள் அத்தனை பேருமே சரியாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இன்றைக்கி பொழப்பு நடத்துகிறவங்க தான் ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக எதிர்கடையை அசிங்கமாக பேசுகிறது மாதிரி உங்கள் நம்பிக்கையை சரி பண்ணுறதுக்காக எதிர் நம்பிக்கையை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தேவையில்லை. எல்லாரும் இறைவனுடைய குழந்தைகள் தான். எல்லாரும் அன்புமயமாக ஒன்றுக்கு ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக வாழுவோம். இனி வரப்போகிற